இட் இஸ் WASSENAAR அக்ரிமெண்ட். அடுத்து ஆஸ்திரேலியா குரூப், நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப், MTCR அதாவது மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம், அண்ட் ஒரு பெரிதளவில் யூஸ் பண்ணப்படாத ஒரு எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம் தான் இட் இஸ் தி ZANGGER கமிட்டி. ஸோ இந்த ஆர்டிக்கலில் WASSENAAR அக்ரிமெண்ட்னா என்ன பண்ணுது? ஸோ ரீசெண்டாக WASSENAAR அக்ரிமெண்ட்டில் அந்த பிளனரியோட சேராக இந்தியா வந்துட்டு ஏற்றுக்க போகுது லைக் January 1st. ஸோ அதை பற்றி WASSENAAR அக்ரிமெண்ட் என்னது, அது இந்தியா மெம்பரா, ஸோ இந்தியா அதோட சேர் எடுக்கிறதுனால என்ன யூஸஸ் இருக்குது அதை பற்றி பார்ப்போம். அண்ட் அப்படியே பேலன்ஸ் இருக்குது அதர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம்ஸும் அப்படின்னா என்னது ப்ரிலிம்ஸ் ஸ்பெசிஃபிக்கில் பார்க்கலாம். ஸோ WASSENAAR அக்ரிமெண்ட் என்ன பார்ப்போம். ஸோ WASSENAAR அக்ரிமெண்ட் 1996 சைன் பண்ணப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் வாட் டீல்ஸ் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் லைக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் லைக் கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் அண்ட் double use weapons or dual use weapons. Dual use weapons are that those weapons or goods that can be used for both like commercial and military purposes. ஸோ அந்த மாதிரி லைக் கூட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் தான் வந்து dual use கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி யார் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த கன்வென்ஷனல் அண்ட் டியூல் யூஸ் கூட்ஸ் ஆர் வெப்பன்ஸை யார் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ்லாம் லைக் தே யூஸ் டு ஷேர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்துட்டு யாருக்கா ஒருத்தர் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீ எவ்வளோ கொடுத்துருக்க, ஏன் எவ்வளோ கொடுத்த, அந்த மாதிரி தே யூஸ் டு டெலிபரேட். ஸோ அதுதான் வந்துட்டு இட் இஸ் தி WASSENAAR அக்ரிமெண்ட். ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 42 மெம்பர்ஸ் இருக்காங்க. இட் இஸ் அன் வாலண்டரி எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம். ஸோ வாலண்டரியாக போய்ட்டு மெம்பர்ஸ் ஆக முடியும். அண்ட் 42 மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நேட்டோ அண்ட் யூரோப்பியன் யூனியன் அந்த ஏரியாவில் இருக்க அந்த இதோட மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸாக இருக்காங்க. இந்தியா இஸ் மெம்பர். 2017 இந்தியா பிகேம் அ மெம்பர் ஆஃப் WASSENAAR அக்ரிமெண்ட். ஸோ அண்ட் சைனா இஸ் நாட் அ மெம்பர். இது வந்துட்டு பாசிபிளாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சைனா இஸ் நாட் அ மெம்பர். ஸோ இப்போ ரீசெண்டாக January 1st 2023 இருந்து இந்தியா இஸ் கோயிங் டு பி த சேர் ஆஃப் WASSENAAR அக்ரிமெண்ட். ஸோ அந்த WASSENAAR அக்ரிமெண்ட் இந்தியா சேராக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கேட்டலிஸ்ட் டு ஆன்டி டெரர் எஃபர்ட்ஸ். ஸோ இந்தியா வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி லைக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் பேப்பர் படிச்சிருக்கோம். லைக் இந்தியாஸ் ஆன்டி டெரர் எஃபர்ட்ஸ் லைக் டே பை டே இட் ஹஸ் பீன் இன்க்ரீசிங். எவ்ரி டே இட் இஸ் லைக் இன்க்ரீசிங், ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு ரீசெண்டாக கூட நோ மணி ஃபார் டெரர் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கோம். அண்ட் அந்த கான்ஃபரன்ஸில் நோ மணி ஃபார் டெரரோட செக்ரட்டரியேட்டை இந்தியாவில் அமைங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய லைக் கொலாபரேட்டிவ் மிலிட்ரி எக்ஸசைசஸ் இதெல்லாமே வந்துட்டு லைக் ஆன்டி டெரருக்காக அந்த டார்கெட் பண்ணி அதுக்காக வந்துட்டு நிறைய லைக் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், மெக்கானிசம்ஸாக இருக்கட்டும், லைக் பைலேட்ரல் மல்டிலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பெரிதளவில் ஆன்டி டெரரை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இந்த WASSENAAR அக்ரிமெண்ட்டுக்கு இந்தியா பொறுப்பேற்றுக்கிட்டு அதாவது சேர் ஆனது வந்துட்டு இட் வில் பி இட் will act as a catalyst to anti-terror efforts. எப்படின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ யாருக்காவது போய் சேருதா, இல்லை எல்லா கவர்மெண்ட்ஸுமே கரெக்டாக போய் சேருதா, இல்லை கவர்மெண்ட்ஸ் அது அவங்களோட யூஸுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வேறு யாராவது நான் ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு தராங்களா எப்படின்ற விஷயத்த லைக் கண்ட்ரோல் பண்ணுற மானிட்டர் பண்ணுற மெக்கானிசம் மானிட்டர் பண்ணுற விதத்தில் இந்தியாவோட ரோல் இஸ் வில் பி க்ரூஷியல் லைக் டுவார்ட்ஸ் ஆன்டி டெரர் அந்த ஃபோக்கஸ் எல்லாம். ஸோ மூவிங் ஆன் டு ஆன்டி ப்ரொலிஃபரேஷன் பேரடைம். ஸோ ஆன்டி ப்ரொலிஃபரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபரேஷனாக ஊடுருவுறது. ஸோ ஒருத்தங்கலேருந்து இன்னொருத்தவங்க கைக்கு போய் சேர்றது. ஸோ இது மாதிரி கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் எல்லாமே என்ன வெப்பனாக இருக்கும், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பீட் கெமிக்கல் ஆர் எவ்ரி திங், இந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் தே ஹேவ் ஹியூஜ் பொட்டன்ஷியல் லைக் டு ரீக் ஹேவக் இல்லைங்களா. ஸோ லாஸ் அண்ட் லைஃப் ப்ராப்பர்ட்டி அது எல்லாமே வந்துட்டு ஜாஸ்தியாக நடக்கக்கூடும். ஸோ இந்த விதத்தில் வந்துட்டு இந்த ப்ரொலிஃபரேஷன் மற்றவங்கள கையில் போய் அடையிறத, அதாவது நான் ஸ்டேட் பார்ட்டிஸோ இல்லை ஏதாவது ரேடிக்கலாக இருக்க கண்ட்ரிஸோ அவங்களுக்கு கையில் போய் அடையிறத வந்துட்டு தடுக்கிற விதமாக வந்து இந்த WASSENAAR அக்ரிமெண்ட் இஸ் பிளேயிங் ரோல். அந்த விஷயத்தில் இந்தியாவோட சேரும் வந்துட்டு இந்தியா ஒரு சேராக ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்துட்டு 2 மேஜர் பாயிண்ட்ஸ் ஃபார் இந்தியா பீயிங் த ரோல் ஆஃப் இந்தியா பீயிங் த சேர் ஆஃப் WASSENAAR அக்ரிமெண்ட் plenary. So moving on to the other 3 export control regimes. So மற்ற export control regimesல first one is the Australian group. ஸோ ஆஸ்திரேலியன் குரூப்ஸ் வந்து இட் வாஸ் லைக் எப்போ நிறுவப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 நிறுவப்படுது. 43 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் எதை கண்ட்ரோல் பண்ண நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த ஆஸ்திரேலியன் குரூப் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் சம்மந்தப்பட்டவான அந்த ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த வெப்பன்ஸாகவே இருக்கட்டும், அது வந்து மற்றவங்ககிட்ட வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அது வந்து மற்றவங்ககிட்ட மற்றவங்க கையில் ப்ரொலிஃபரேட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்துட்டு
அயராமல் உழைத்திட்டு இருக்கிறதா வந்துட்டு இட் இஸ் தி ஆஸ்திரேலியன் குரூப். இது எப்போ இட் இஸ் கம்மிங் டு எக்ஸிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈராக் வார் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஈராக் வார் அந்த டைமில் ஈராக் கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க ஈரான் மேலே அப்படின்னு ஒரு மேஜராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டம் தான் வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ் ஆர் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இதோட லைக் இதோட எக்ஸ்டென்ட் இதோட எவ்வளோ தீமை அது அப்படின்றது தெரிஞ்சு ஸோ அதுக்கப்புறமே அந்த தான் வந்து இட் இஸ் தி ஆஸ்திரேலியன் குரூப். ஸோ இந்தியா இஸ் அ மெம்பர் இன் தி ஆஸ்திரேலியன் குரூப். ஸோ மூவிங் ஆன் டு MTCR, அதாவது மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம். So 1987 it is coming to existence. So it was set up by the G7. So G7 countries இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த G7 countries தான் வந்துட்டு they are setting the MTCR. So it is a non-legally binding agreement. அதாவது அது நீங்கள் பைண்ட் பண்ணவே தேவையில்லை. அது நீங்கள் சும்மா அது நீங்கள் பண்ணலாம் பண்ணாடியும் போகலாம். அதான் வந்துட்டு இட் இஸ் non-legally binding and it has 35 members and India is also a member. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னு இது எதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைல் டெக்னாலஜியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண பார்க்குது. ஸோ எந்த மாதிரி மிசைல்ஸை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் த மிசைல் மஸ்ட் பி 500 kgs. 500 kgs அண்ட் அதோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி 300 kgs. கிலோமீட்டர்ஸ். ஸோ ஒரு மிசைல் ஒரு பேலோட் ஒரு 500 kgs பேலோட் எந்த பேலோட வெடிமருந்தாக இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த வெடிமருந்தை 500 kgs வெடிமருந்தை 300 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி மிசைல்ஸ் ஸோ அந்த டைப் ஆஃப் மிசைல்ஸை வந்துட்டு மிசைல் MTCR வந்து இட் இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஃப்ரம் ப்ரொலிஃபரேட்டிங் ஃப்ரம் அதர் ஹேண்ட்ஸ். அது நான் ஸ்டேட்டாகவும் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியை வந்துட்டு அது மற்றவங்களுக்காக போய் சேரக்கூடாது அப்படின்ற குறிக்கோளில் லைக் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதா வந்து இட் இஸ் தி மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல். ஸோ மூவிங் ஆன் டு நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் NSG ஆர் லண்டன் கிளப். இது இன்னொரு பேர் என்னன்னா லண்டன் கிளப் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக 48 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எப்போ நிறுவப்படுறாங்க அப்படி எப்போ இட் இஸ் கம்மிங் டு எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1974 இந்தியா அவங்களோட நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா இந்தியாலாம் வந்துட்டு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்றதுக்காக நியூக்ளியர் சப்ளையர் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஸோ அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரொலிஃபரேட் ஆகக்கூடாது மற்றவங்க கையில் அப்படின்றதுக்காக உள்ள வரது தான் வந்துட்டு இட் இஸ் தி நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப். It has 48 members and India is not a member. என்ன ரீசன் சைட் பண்ணுறாங்க ஏன் இந்தியா வந்துட்டு லண்டன் கிளப் உள்ள போகல ஏன் வந்துட்டு நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் உள்ள மெம்பராக இல்லை அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா வந்து நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படி ஒரு ட்ரீட் இருக்குது. அதான் சேம் நியூக்ளியர் வெப்பன்ஸை மற்றவங்களுக்காக போய் சேரக்கூடாது அப்படின்ற குறிக்கோளோட அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதா வந்து நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி. ஸோ அந்த ட்ரீட்டியை வந்துட்டு இந்தியா சைன் பண்ணலை. அப்புறம் ஏன் வந்துட்டு நியூக்ளியர் சப்ளையர் குரூப்புக்கு இந்தியா மெம்பர் ஆக்கணும் அப்படின்றத ஒரு மேஜர் ரீசனாக வச்சு இந்தியாவோட மெம்பர்ஷிப் எனர்ஜியை வந்து தடுத்துட்டு இருக்காங்க. மூவிங் ஆன் டு ZANGGER கமிட்டி. ஸோ ZANGGER கமிட்டி இஸ் நாட் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணப்பட்டு ஸோ 70s இருக்குது அந்த ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணப்பட்டுருக்கு. ஸோ இதே சேம் அதே நியூக்ளியர் அந்த ப்ரொலிஃபரேஷன் தடுக்கிற இட் எங்கேருந்து உருவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் நான் ப்ரொலிஃபரேஷன் இருக்குங்களா. ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு ஆர்டிகல் 2 ஆஃப் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அதில் தான் வந்துட்டு இந்த ZANGGER கமிட்டி இட் இஸ் கம்மிங் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ மொத்தமாக 39 மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் இன் ZANGGER கமிட்டி. ஸோ வெப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வெப்பன்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மாறிக்கிட்டே இருக்குது. சைபர் வெப்பன்ஸ் ஜாஸ்தியாக வருது. இந்த வேக்யூம் பாம்ஸ் இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் அதுமாரி வெப்பன்ஸ் ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம் அப்படின்றது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் இருக்கிறவங்க டெவலப் பண்ணுறவங்க டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அண்ட் டெவலப் ஆகாதவங்க அதாவது வளர்ந்த நேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுற இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம் இதெல்லாமே வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வேலிட் பாயிண்ட்டு தான். ஸோ அவங்க பீஸ் கம்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த கண்ட்ரீஸ்க்குமே வந்துட்டு லைக் அவங்களோட டெவலப்மெண்ட் அவங்களோட பீஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்காக வந்துட்டு இந்த ஒரு சில வெப்பன்ஸ் வந்துட்டு லைக் தேவை தான். ஸோ அந்த விதத்தில் இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம்ஸ் வந்துட்டு ஸ்டேட் ஆக்டர்ஸ் அதாவது லைக் அவங்களோட ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் எடுத்து ஸோ அவங்களுக்காக மூவ் ஆகுதா அவங்களோட லைக் ஹியூமன் ரைட்ஸ் அந்த ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை ப்ரொலிஃபரேஷன் பண்ண விடலாம். அண்ட் அதோட மெயின் மேஜர் மோட்டிவாக என்ன இருக்குன்னா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்க்கு போய் சேராமல் இந்த மாதிரி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹவுதீஸ் அந்த சவுதி அரேபியா அந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் அதை அழிச்சதெல்லாம் வந்துட்டு லைக் யூஆல்னோ எவ்வளோ பெரிய குளோபல் எக்கனாமிக் இஷ்யூவே கிரியேட் ஆச்சு அதனால் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் கையில் இந்த மாதிரி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் போய் சேரக்கூடாது. ஸோ அதை நோக்கியே வந்துட்டு இந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம்ஸ் லைக் மஸ்ட் பி டார்கெட்டட் அண்ட் லைக் மஸ்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் லைக் அப்டெய்னிங் அதை தடுக்கிற விதமாக அந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் கையில்
இந்த மாதிரி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்சேஞ்ச் போகிறத தடுக்கிற விதத்தில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெஜிம்ஸ் அமைஞ்சிருக்கணும். தேங்க்யூ.